இதுக்கு மேல இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாரோடையும் பிரேக் பண்ணுடா அப்படின்ற சிச்சுவேஷன்ல இப்போ ஈரான் இறங்கி அந்த $2 மில்லியன் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ஷிப் கிட்ட இருந்தும். பட் இந்த $2 மில்லியன் அப்படிங்கிறது இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய கிரைசிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு ஷிப்புக்கும் $2 மில்லியன் அப்படிங்கிறது ஆக்சுவலி சீப். ஐ வில் டெல் யூ த மேத். வணக்கம் நேர்களே. ஈரான்ல இருந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருந்து நீ ஒரு ஷிப் வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு $2 மில்லியன் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்புல இருந்து அந்த பணத்தை இப்ப கலெக்ட் பண்ணி அந்த டோல் எல்லாம் போட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தியை நம்ம பாக்குறோம். என்னடா $2 மில்லியன் கேக்குறீங்க ஒரு தடவை கிராஸ் பண்றதுக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா இப்ப நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கிறத வச்சு பார்க்கும்போது $2 மில்லியன் அப்படிங்கிறது ரொம்ப சீப். சோ ஒரு ஷிப்ல நம்ம என்னென்ன சார்ஜஸ் எல்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கு ஈரான்ல இருந்து இந்தியாவுக்கு க்ரூட் ஆயில் எடுத்துட்டு வரணும்னு வச்சுக்கோங்க. என்னென்ன மாதிரியான சார்ஜஸ் எல்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ you will get to understand what it is. முதல்ல இந்த ஷிப்பிங் சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் முக்கியம், சார்ட்டர் பிரீமியம்ஸ் முக்கியம், ரூட் சேஞ்ச் ஆச்சுன்னா அதுக்காகிற செலவுகள் அப்படிங்கிறது முக்கியம். இதுல ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ். இந்த இன்சூரன்ஸ் கால்குலேஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படின்னா வாருக்கு முன்னாடி 0.02% to 0.05% ஆஃப் ஹல் வேல்யூ பர் டிரான்சிட் அப்படின்னு சொல்றாங்க. ஹல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த கப்பலோட பாடி. ஒரு கப்பல் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இன்ஜினை தூக்கிட்டு கார்கோ எடுத்துட்டு க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு கப்பலோட அந்த பிசிக்கல் ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது அந்த ஸ்டீல் பாடி ஃப்ரேம் அவுட்டர் ஷெல்ல மட்டும் எடுத்துட்டீங்கன்னா அதை தான் ஹல் அப்படின்னு சொல்றாங்க. அதோட மார்க்கெட் வேல்யூ இன்னைக்கு என்னவோ அந்த வேல்யூல 0.02% to 0.05% நீங்க இன்சூரன்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த க்ரூட் ஆயில்ஸ் எல்லாம் எதுல எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னா VLCC டைப் ஆஃப் ஷிப்ஸ், அதாவது வெரி லார்ஜ் க்ரூட் கேரியர் ஷிப்ஸ்னு சொல்றாங்க. இதோட லென்த் நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 330+ மீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. 330+ மீட்டர்ஸ்ங்கிறது ஒரு 1/4 கிலோமீட்டருக்கு மேல, 300 மீட்டர் அப்படிங்கிறது 1/4 கிலோமீட்டருக்கு மேலன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இதோட ஹல் வேல்யூ அந்த டோட்டல் அவுட்டர் பாடி ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அதோட வேல்யூ மட்டும் 100ல இருந்து 120 மில்லியன் டாலர்ஸ் வரும்னு சொல்றாங்க. சோ ஹல் வேல்யூ $100 மில்லியன் 0.05% அவங்க இன்சூரன்ஸ் பே பண்றாங்க அப்படின்னா $50,000 ஒரு தடவை வர்றதுக்கு. இது இன்சூரன்ஸ். சோ மார்ச் 2026 இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அந்த இன்சூரன்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது 5% ஆஃப் ஹல் வேல்யூ அப்படின்றாங்க. அதாவது $100 மில்லியன் ஹல் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ஷிப்புக்கு 5% அப்படிங்கிறது $5 மில்லியன், $50 லட்சம் பே பண்ணணும் இன்சூரன்ஸா மட்டும் ஒரு தடவை வர்றதுக்கு. ஒரே கப்பல் ஒரே ரூட், ஆனா $5 மில்லியன் இன்சூரன்ஸ் பே பண்ணணும். எங்க $50,000 பே பண்ணிட்டு இருந்த இடத்துல. காரணம் ஈரான் நேவல் மைன்ஸை போட்டு வச்சிருக்காங்க. எப்ப என்ன நடக்கும்னே தெரியாது. அதனால இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இன்சூர் பண்ண மறுக்கிறாங்க. அப்படியே இன்சூரன்ஸ் கொடுத்தாலும் 100x எக்ஸ்பென்சிவ் ஆயிருக்கு. அடுத்தது இதை வந்து பர் டிரான்சிட், அதாவது $5 மில்லியன் இன்சூரன்ஸ்ங்கிறது பர் டிரான்சிட். ஒரு டிரான்சிட் அப்படிங்கிறது ஒரு தடவை கடந்து போறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது இந்தியால இருந்து துபாய்க்கு போறது ஒரு டிரான்சிட், திருப்பி துபாயில இருந்து இங்க வர்றது இன்னொரு டிரான்சிட். சரி, இப்போ VLCC ஷிப்ஸ் ஒரு வருஷத்துக்கு, அதாவது வெரி லார்ஜ் க்ரூட் கேரியிங் ஷிப்ஸ் வந்து ஒரு மாசம் ஒரு டிரான்சிட்டுக்கு $50,000 முன்னாடி பே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப $50 லட்சம் பே பண்ண வேண்டியது இருக்கு. இதுல ஒரு வருஷத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி அவங்க பே பண்ணிட்டு இருந்தது $6 லட்சம் இன்சூரன்ஸா ஒரு வருஷத்துக்கு. 12 ட்ரிப்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப $60 மில்லியன் பே பண்ண வேண்டியது இருக்கு ஒரு வருஷத்துக்கு இன்சூரன்ஸுக்கு மட்டும். $60 மில்லியன் அந்த டோட்டல் ஹல் வேல்யூவே 100 மில்லியன் to 120 மில்லியன் இருக்கு அப்படின்னா 60% ஆஃப் த ஷிப்போட பிரைஸ ஒரு வருஷத்துக்கான இன்சூரன்ஸுக்கு இப்ப பே பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் எங்க வந்து விழும் அப்படின்னா நம்ம மேலதான், பெட்ரோல் டீசல் பிரைஸ்ல வந்து விழும். அடுத்தது சார்ட்டர் ரேட்ஸ் 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த சார்ட்டர் ரேட் அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் கப்பல் இருக்காது. கப்பல் ரெண்ட்டுக்கு எடுக்கிறது தான் ஆக்சுவலி சார்ட்டர். இப்போ ஆயில் கம்பெனிஸ் இருக்காங்க, ரிலையன்ஸ் இருக்காங்க, IOCL இருக்காங்க, BPCL இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து அவங்க கிட்ட கப்பல் கிடையாது. அதனால அவங்க வந்து ஷிப்ஸை ரெண்ட்டுக்கு எடுத்து க்ரூட் ஆயில வாங்கிட்டு வருவாங்க. சார்ட்டர் ரேட் முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு VLCC டெய்லி சார்ட்டர் ரேட் அப்படிங்கிறது ஒரு பெரிய கப்பலுக்கு $30,000 இருந்து $50,000 வரைக்கும் ஒரு நாளைக்குன்னு இருந்தது. மார்ச் 2026 இந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் அது 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு நாளைக்கு $1,20,000 இருந்து $2 லட்சம் வரைக்கும் செலவு பண்றாங்க. ஒரு வாயேஜ், அதாவது ஈரான்ல இருந்து இங்க எடுத்துட்டு வரோம் அப்படின்னு வச்சுக்கோமே, இல்ல துபாயில இருந்து இங்க எடுத்துட்டு வரோம் அப்படின்னா ஏறக்குறைய குறைஞ்சது 10 இருந்து 15 நாள் ஆகும். சோ வாருக்கு முன்னாடி ஒரு நாளுக்கான காஸ்ட் $40,000 கணக்கெடுத்து 15 நாள் அந்த ஷிப்மெண்ட் வந்து சேர்றதுக்கு ஆகுதுன்னு பார்த்தா ஒரு தடவை துபாயில இருந்து இங்க வர்றதுக்கு ஏறக்குறைய ஒரு $6 லட்சம் பே பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்ப
1,60,000 ஒரு நாளைக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. 15 நாளைக்கு $24 லட்சம் பே பண்ணிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த VLCC ஷிப்ஸ் இருக்குல்ல, வெரி லார்ஜ் க்ரூட் கேரியிங் ஷிப்ஸ் இருக்குல்ல, மொத்தமே உலகத்துல 800 to 900 ஷிப்ஸ் தான் இருக்கு. அதனால நீங்க நினைச்ச உடனே ஒரு ஷிப்பை பில்ட் எல்லாம் பண்ணிட முடியாது. வேற இடத்துல நான் வாங்கிக்கலாம் அப்படின்லாம் நீங்க சொல்லிடவும் முடியாது. சோ இந்த ஷிப் ஓனர்ஸ் கொல்ல காசு சம்பாரிச்சுட்டு இருக்காங்க இதுல. அடுத்தது ரூட்டிங் சேஞ்சஸ், அதுக்கான ரூட்டிங் சார்ஜஸ். நார்மல் ரூட் வெர்சஸ் வார் ரூட் அப்படின்னு நீங்க பிரிச்சீங்கன்னா, வாருக்கு முன்னாடி துபாய், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியா இந்தியன் ஓஷன் அங்கிருந்து நம்ம இந்தியாவுக்கு வர்றதுக்கு அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டா ஒரு 1500 நாட்டிக்கல் மைல்ஸ். இதை கிராஸ் பண்றதுக்கு 4 இருந்து 5 நாள் ஆகும். சோ இதுக்கான ஃபியூல் காஸ்ட் அப்படிங்கிறது முன்னாடி எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருந்ததுனால நார்மல். இப்போ வார் டைம் ரீரூட்டிங்ல ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸுக்கு வெளியே வெயிட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணோம்னா அப்படியே நிற்காது, அதுக்கான ஃபியூல் பர்ன் ஆகும். டெமரேஜ் சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நாளைக்கு $50,000 இருந்து $1 லட்சம் வரைக்கும் டெமரேஜ் சார்ஜஸ் போடுறாங்க. இந்த டெமரேஜ் சார்ஜஸ் அப்படின்னா, நீங்க ஒரு கொரியர் அனுப்புறீங்க, அந்த கொரியர் ஆஃபீஸ்ல அன்னைக்கு சாயந்தரமே நீங்க போய் அந்த பொருள் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 3-4 நாள் வச்சீங்கன்னா அந்த கொரியர் ஆஃபீஸ்ல அந்த பொருளை வச்சிருக்கான்ல, அதுக்காக டெமரேஜ் சார்ஜஸ் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸுக்கு வெளியே நீங்க டிராஃபிக் பண்ற மாதிரி நிறைய கப்பல் நின்றுகிட்டு இருக்குல்ல, ஸோ அது எங்களோட இடம், அந்த இடத்துல நீங்க உங்க கப்பலை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு டெமரேஜ் சார்ஜஸ்னு ஒரு $50,000 இருந்து $1 லட்சம் ஒரு நாளைக்கு சார்ஜ் பண்றாங்க. இல்ல அப்படின்னா கேப் ஆஃப் குட் டவுன் வழியா சுத்தி ஆப்பிரிக்காவை சுத்தி வர வேண்டிய சிச்சுவேஷன், அது 8 மடங்கு தூரம் ஜாஸ்தி. இப்ப இந்தியானே நம்ம எடுத்துப்போமே, 1500 நாட்டிக்கல் மைல்ல வர வேண்டியதை 12,000 பிளஸ் நாட்டிக்கல் மைல் நம்ம செலவு பண்ணி வர வேண்டியது இருக்கு. அதுக்கான டைம், அதுக்கான ஷிப் காஸ்ட், அதுக்கான ஃபியூல் காஸ்ட் எல்லாம் நம்ம பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த $2 மில்லியன் அப்படிங்கிறது பெட்டரோ அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. ஸோ இந்த அடிஷனல் காஸ்ட் எல்லாம் இப்போ நீங்க பாத்தீங்க, நான் என்னென்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன். இன்சூரன்ஸ், சார்ட்டர் பிரீமியம், ரூட்டிங் சேஞ்சஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய ஒரு ட்ரிப்புக்கு முன்னாடி $8 லட்சம் இருந்தது, இன்னைக்கு $80 லட்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு சிங்கிள் ட்ரிப்புக்கு, விச் இஸ் $8 மில்லியன். ஆனா இங்க ஈரான் டோல்ல எவ்வளவு கேக்குறாங்க? $2 மில்லியன். சோ $8 மில்லியன் கொடுத்து இந்த வார் டைம்ல அந்த நேவல் மைன்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு கேயாஸ்ல வெளியே வர்றது பெட்டரா, இல்ல $2 மில்லியன் பணத்தை கட்டிட்டு கேரண்டீடா அந்த பேசேஜ்ல தைரியமா வர்றது பெட்டரா அப்படிங்கறத இப்ப நம்ம யோசிக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கும். பட் இது ஈரானுக்கான பிக்கஸ்ட் ரெவென்யூ பொட்டன்ஷியல் அப்படின்னா அதை மறுக்கிறதுக்கு கிடையாது. ஏன்னா இந்த கிரைசிஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 138 ஷிப்ஸ் பர் டே இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை கிராஸ் பண்ணுது. ஈரானியன் நியூஸ் பேப்பர் சொல்ற கால்குலேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு $73 பில்லியன் இந்த டோல்ல இருந்து மட்டுமே ஈரான் சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈரானோட டோட்டல் ஆனுவல் ரெவென்யூ எவ்வளவு தெரியுமா? $42 பில்லியன். இந்த டோல்ல இருந்து $73 பில்லியன். சோ அவங்களோட டோட்டல் ஆனுவல் ரெவென்யூவை விட அப்படியே இன்னொரு 80% ஜாஸ்தி கிடைக்குது. ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த $2 மில்லியன் யுவான்ல கட்டுங்கன்றாங்க. சோ யுவான்கான நீட் அப்படிங்கறத இன்க்ரீஸ் பண்றதுக்கு சைனாவும் அவங்க சைடு ஒரு பிரஷரோ இதுல போட்டுக்கிட்டே தான் இருக்காங்கன்றத மறுக்கிறதுக்கு இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.